ஹாய். நான் நான் விடுதலை 2 படம் பார்த்தேன். விஜய் சேதுபதி ஒரு கதை சொல்லுவாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி நினைச்சு இது சொல்றேன். ம், அதாவது விஜய் சேதுபதி ஒரு கதை சொல்லுவார், ஒரு குட்டி கதை. நல்லா இருந்துச்சு. அது கேட்கறக்கே கொஞ்சம் டச்சிங்கா இருந்தது. அதனால ஒரு ஒரு இப்போ ஒரு வண்டி போயிட்டு இருக்குமாமா. ஸ்டேரிங் வந்து ஒர்க் ஆகல, பிரேக்கும் பிடிக்கல, ஹார்னும் அடிக்காது அப்படின்னு சொல்லுவாரு. ஆனாலும் 100 அடி தூரத்துல ஒரு 5 பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நீங்க அந்த பாதையில தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அப்ப போயிட்டு இருப்பாங்க. அப்ப கொஞ்சம் லைட்டா, அதாவது லைட்டா ஸ்டேரிங் வந்து மூவ் பண்ண முடியுங்கிற பட்சத்துல இன்னொரு பாதை இருக்கு, அது அந்த வழியா போய்க்கலாங்கும் போது அந்த வழியா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பாடா ஒரு பெருமூச்சு விட்டு நம்ம காப்பாத்திடலாம் நினைக்கும் போது அங்க ஒரு ஆள் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாரு. 5 பேரா நீங்க வண்டி விட்டு கொள்ளுவீங்களா, இல்ல அந்த ஒரு ஆள் கொள்ளுவீங்களான்னு கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல அந்த 5 பேர்த்த காப்பாத்திடலாம், அந்த ஒரு ஆளை நம்ம கொண்டுடலாம், ஏன்னா 5 பேர் 5 உயிர் இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஆனா அதுக்கு அவர் ஒரு ட்விஸ்ட் வைப்பார். அந்த ஒரு ஆள் வந்து உங்க அம்மாவா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம ரத்த சொந்தம், நம்ம சொந்தக்காரங்க அப்படிங்கும்போது அந்த 5 பேரோட உயிர் வந்து நம்மளுக்கு பெருசா தெரியாது, அந்த ஒரு ஆள் உயிர் தான் நம்மளுக்கு பெருசா தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. அது கொஞ்சம் நல்லா இருந்தது கேட்கறக்கு. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னேன். நல்லா இருக்கா? Bye. பாய்.